நாகையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை ஊழியர் சங்கத்தினர் விடியா திமுக அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ஆட்சியர் அலுவலகம் முன்பு திரண்ட உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் ஏராளமானோர் மாத ஊதியத்தை 12,593 உயர்த்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத விடியா திமுக அரசை கண்டித்தும் முழக்கமிட்டனர். விழுப்புரம் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் அதிகாரிகளை முற்றுகையிட்டு விவசாயிகள் வாக்குவாதம் செய்தனர். வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் ஃபெஞ்சல் புயலினாலும் வெள்ளத்தாலும் பாதித்த விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்காதது குறித்தும் காப்பீடு தொகை வழங்காதது குறித்தும் கடும் வாக்குவாதம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து ஒரு வாரத்திற்குள் தங்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்றால் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எதிராக ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என விவசாயிகள் எச்சரித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் தூத்தூரில் உள்ள மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தை அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். கடந்த ஓராண்டுக்கு முன் கட்டி முடிக்கப்பட்ட நோயாளிகள் பிரிவு கட்டிடத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் மருத்துவமனையை சுற்றியுள்ள கட்டமைப்புகளை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றனர். ஆரம்ப சுகாதார நிலையத்தை அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்த சட்டப்பேரவையில் வலியுறுத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவருக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 1982 அன்றைய முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்களிடத்திலே நாங்கள் 3 ஏக்கர் நிலவும் கொடுத்து அவர் கேட்ட காரணத்தினாலே 10,000 ரூபாய் முதல்வர் நிவாரண நிதிக்காக கொடுத்தோம். அந்த ரூபாய் இன்றைய மதிப்பு கிட்டத்தட்ட 5 கோடி அளவுக்கு இருக்கும். ஆனால் எங்களை திமுக அரசு ஏமாற்றி எங்களை பழிவாங்கி கொண்டு இதை ஒரு ஆரம்ப சுகாதார நிலையமாகத்தான் வைத்து கொண்டிருக்கிறது. எனவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்திலே இதை எங்களுக்கு ஒரு மருத்துவமனையாக ஆக்கி தர வேண்டும் என்ற கோரிக்கை 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு நியாய விலைக்கடை பணியாளர் சங்கத்தினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று கடலூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் போராட்டத்தில் ஈடுபட்ட நியாய விலைக்கடை பணியாளர்கள் விரல் ரேகை பதிவு, ஆதார் சரிபார்ப்பு மீண்டும் நடைமுறைப்படுத்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர்.